பல்வேறு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தென்காசியில் செல்போன் கடை உரிமையாளரை தாக்கிய காங்கிரஸ் பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சுரண்டை ஆலடிப்பட்டி விலக்கு பகுதியில் சதீஸ்வர் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அருகே உள்ள டீ கடையில் கடந்த 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் டீ குடித்துக் கொண்டிருந்த போது சதீஸ்வரனின் சகோதரர் செல்போன் கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது தூசி பட்டதாக கூறி ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் செல்போன் கடையினுள் புகுந்து சதீஸ்வரனின் தம்பியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினர் புகார் அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. வேப்பந்தட்டை அடுத்த பூலாம்பாடி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் திருக்கோயிலின் ஊரணி திருவிழா கடந்த 7 நாட்களாக பல்வேறு பூஜை மற்றும் சாமி வீதி உலாவுடன் நடைபெற்று வருகிறது. திருவிழாவை ஒட்டி விரதம் இருந்த பக்தர்கள் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள மார்க்கெட் திடலில் அமைக்கப்பட்ட பூக்குழியில் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சீமானுக்கு எதிராக சங்கரன் கோவிலில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சீமானும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கருணாநிதி பற்றி கேலி செய்யும் வகையில் பாட்டு பாடியதால் திமுகவினர் கொந்தளித்தனர். இந்நிலையில் தென்காசியில் திமுகவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சீமானின் உருவப்படத்தை தீயிலிட்டு எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சீமானுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை ஒட்டியும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். உலக ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியில் இந்திய மருத்துவர் சங்க கட்டிடத்தில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இவ்வகை அறுவை சிகிச்சையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது குறித்து ஆலோசித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய மருத்துவர்கள் சங்க மாநில கிளைத் தலைவர் அபுல் ஹசன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் ஒட்டுறுப்பு அறுவை சிறப்பு சிகிச்சை மருத்துவர்களை நியமிக்க வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் இன்னுயிர் காக்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இந்த மழையால் கால்ஸ்வுட் 2வது வளைவு பகுதியில் இருந்த ராட்சத மரம் சாலையில் விழுந்தது. இதனால் உதகை கோத்தகிரி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் தமிழரண் மாணவர்கள் அமைப்பினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை திலகர் திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீட் நுழைவுத் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைந்துவிட்டதாகவும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவராக முடியும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ உள்ளிட்ட ஒரே வகையிலான பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்தந்த மாநிலத்திற்கான பாடத்திட்டத்தை தொடர வேண்டும் மற்றும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே சாலையில் சென்ற மலைப்பாம்பை கண்டு பொதுமக்கள் தலைதெறிக்க ஓடினர். திருத்தணியில் மின்துறை சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் நடைபெற்று சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக திடீரென ஒரு மலைப்பாம்பு வந்ததைக் கண்டு மக்கள் தலைதெறிக்க ஓடினர்.
தகவலிருந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாபகமாக மீட்டனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் வனத்துறை அதிகாரிகளிடம் பாம்பை ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நிறைகுளத்து ஐயனார் புரவி எடுப்பு திருவிழாவை ஒட்டி வடமாடு இறுதிக்கட்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதுகுளத்தூர் அருகே கிடாதிருக்கை கிராமத்தில் உள்ள நிறைகுளத்து ஐயனார் மற்றும் தர்மபுரீஸ்வரர் ஆலய புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு வடமாடு இறுதிக்கட்டு விழா நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 22 காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. காளைகளை 40 பேர் வடம் கட்டி அதை எல்லை தாண்டாத வகையில் பிடித்து 15 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கினர். மாடுபிடி வீரர்களுக்கு ரொக்கப்பணம், சில்வர் அண்டா உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சீரான அளவில் அங்கு தண்ணீர் கொட்டுவதால் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள் மெயினருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் படகு மூலம் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகமடைந்தனர். சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் இருவர் அடுத்தடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே உள்ள தமராக்கி வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீநிதி என்ற மாணவி சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவர் நேற்று மாலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோன்று அதே கல்லூரியில் பயிலும் கருங்காலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாவதியும் நேற்று மாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாணவிகள் இருவரின் உடல்களும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கல்லூரி ஆசிரியர்கள் சக மாணவிகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா பறக்கவிட்டு தீவிரமாக சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எடப்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பக்கநாடு, கோம்பைக்காடு, ஓடுவங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனத்துறையினர் 13 கேமராக்கள் மற்றும் கூண்டுகளை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு சிறுத்தையை கண்டுபிடிக்கும் பணியிலும் வனத்துறையினர் தீவிரமாக தற்போது ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர்.